அருமையான சபையாரே, நீங்கள் ஒரு சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ விரும்புகிறீர்களா, அல்லது தேவனுடைய வல்லமை அனுபவிக்கும் அற்புதமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ விரும்புகிறீர்களா? எது சாத்தியமே இல்லை என்று நினைக்கிறீர்களோ அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும். எதிர்பார்க்க ஃப்ரீடம் இன் தி ஃபயர். உங்க விடுதலை எங்க இருக்கு தெரியுமா? அக்கினி சூளையில தான். கவனிக்கிறீங்களா? கழுகு புயலை பார்த்து பயப்படுவதில்லை, அது புயலை பயன்படுத்துகிற ஒரு பறவை. அற்புதம் என்பது, நல்ல கவனிங்கள், அற்புதம் என்பது தேவன் நம்மை அக்கினி சூளையில் இருந்து காப்பதல்ல, பிரச்சனைகளால் கிடைக்கும் லாபம். கடைசியாக ஒரு காரியம், இயற்கையானதா அற்புதமானதா? இயற்கையான வாழ்க்கையா அல்லது அற்புதமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை? நேச்சுரல் ஆர் சூப்பர் நேச்சுரல்? இதை நம்ம கேள்வி கேட்கணும். அருமையான சபையாரே, நீங்கள் ஒரு சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ விரும்புகிறீர்களா, அல்லது தேவனுடைய வல்லமை அனுபவிக்கும் அற்புதமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ விரும்புகிறீர்களா? ஒவ்வொரு பிரச்சனையிலும் மறைந்திருக்கும் மிகப்பெரிய லாபம் என்னவென்றால், பிரச்சனைகள் நம்மை அற்புதமான கிறிஸ்தவர்களாக மாற்றுகிறது. Problems produce supernatural Christians. எங்கேயாவது நீங்க எழுதி வைத்துக் கொள்ளணும். பிரச்சனைகள் நம்மை அற்புதமான கிறிஸ்தவர்களாக மாற்றுகிறது. அந்த வசனத்தை வாசிங்க, தானியேல் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல், நல்ல கவனிங்க, அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவருடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். 4 விதமான அற்புதங்கள் அக்கினி சொல்லிக்குள்ள போய் வந்த இந்த 3 புருஷோட வாழ்க்கையில 4 விதமான அற்புதங்கள். முதல் அற்புதம் என்னது? அக்கினி அவர்கள் மேல் பலன் செய்யவில்லை. 2வது, அவருடைய தலைமயிர் கருகி போகவில்லை. 3வது, சால்வைகள் சேதமடையவில்லை. 4வது, அக்கினி மனம் அவர்கள் மேல் வீசாமல் இருந்தது. யோசிச்சு பாருங்க, இது சாதாரண பாதுகாப்பா? இது சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கையா? இது தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட இடைப்படுதல், பாதுகாப்பு. தேவன் அவர்களை காப்பாற்றியது மாத்திரம் அல்ல, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணின ஒரு செயல். ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும், கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார். அநேக சமயத்தில் நம்ம உணர்றது இல்லை, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அற்புதம் செய்கிறார். இன்னைக்கு அதிகாலையில் கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருந்த போது கர்த்தர் இடத்துல சொன்ன ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தர் சொன்னார், மகனே, இன்றைக்கு நீ சபையார் இடத்துல சொல்லணும், அற்புதங்களை என்னிடத்தில் எதிர்பாருங்கள் என்று சொல்ல வேண்டும். என்னுடைய ஜனத்தார் இடத்துல சொல்லு, என்னுடைய ஜனத்தார், என்னுடைய மக்கள் என்னிடத்தில் அற்புதங்களை எதிர்பார்க்க வேண்டும். அநேகர் ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவரிடத்தில் நீ சொல்லணும், அற்புதங்களை எதிர்பார்க்க முடியாது. ஆசீர்வாதம் என்று சொல்லும் போது இயற்கையா நடக்கிறது. அநேக ஆசீர்வாதம் இயற்கையா நடக்கிறது. இன்னைக்கு ஆசீர்வாதத்தை அநேகர் எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, சாதாரண ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்காதே, அற்புதத்தை எதிர்பார். ஒரு அற்புதத்தை எதிர்பார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். ஆமென். எது சாத்தியமே இல்லை என்று நினைக்கிறீர்களோ அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும். எதிர்பாருங்க. தீர்க்க தரிசனமாய் நான் சொல்கிறேன், இது சாத்தியமே இல்லை, இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை, இந்த நபர் மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை, இந்த தேவை சந்திக்கப்படுவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை, இந்த காரியம் நடக்க எந்த வாய்ப்புமே இல்லை என்ற காரியங்களை கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். அநேக சமயத்திலே கர்த்தர் செய்கிற அற்புதங்களை நாம் உணர்கிறது இல்லை. உண்மை என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு அற்புதம் நடந்து கொண்டுதான் இருக்கு.
ஆமென். உதாரணத்துக்கு சொல்றேன், பாஸ்டர் நோயில் இருக்கிறாங்க. வியாழக்கிழமை பைக்கில் போய் சகோதர நோயிலும் கனகராஜ் 2 பேரும் குழியில விழுந்துட்டு வந்திருக்கிறாங்க. பார்த்தா தெரியுதா? ஒரு குழியில விழுந்த மாதிரி இருக்காரு பார்த்தா. இதாங்க அற்புதம். பைக்கோட 2 பேரும் சேர்ந்து குழியில விழுந்துட்டு வந்திருக்கிறாங்க. அவரை பார்த்தா குழியில விழுந்த மாதிரி தெரியுதா? தெரியாது. இதுதாங்க அற்புதம். அநேக காரியம் நம்முடைய வாழ்க்கையில கத்த செய்து கொண்டிருக்கிறார். நேற்று பாஸ்டர் டேனிக்கு திடீர்னு பிபி ஷார்ட் அப் ஆயிடுச்சு. இன்னைக்கு நின்று ஆராதனை நடத்திட்டு இருக்காரு. அற்புதம். ஆமென். அநேக காரியங்களை கத்த நம்ம செய்து கொண்டு அருமையான சகோதரி இருக்கிறாங்க. அவங்க நேற்று சொன்னாங்க, எத்தனையோ வருஷமா கடன் பிரச்சனையில அவர்கள் பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அவங்க கடைசியா என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? பாஸ்டர், ஒண்ணுமே நடக்கல, இனிமேலும் இந்த பிரச்சனையும் தீர முடியாது, நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவியா தற்கொலை பண்ணி நாங்கள் சாக போகிறோம்னு சொன்னாங்க. நேற்று சொல்றாங்க, பாஸ்டர் நான் நைட்டு ஜெபிச்சேன், காலையில ஒரு நபர் நீங்க கவலைப்படாதீங்க, உங்களோட கடனை நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொன்னாங்க. இது யாருங்க செய்ய முடியும்? கர்த்தரால மாத்திரம் தாங்க செய்ய முடியும். நம்முடைய தேவன் அற்புதம் செய்கிறவர். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், அற்புதத்தை எதிர்பாருங்கள். கர்த்தரிடத்து இந்த அற்புதத்தை எதிர்பாருங்கள். பல வருஷம் நடக்காத காரியங்கள் கண்டிப்பாய் நடக்கும். விரும்புவதுக்கும் வாஞ்சிப்பதுக்கு மேலாய் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்மோடு கூட ஆவியானவர் இடைப்பட்டு பேசி கொண்டிருக்கிறார். ஒரு இயற்கையான சாதாரணமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்படவில்லை. அற்புதமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். 4 அற்புதங்கள் இந்த எபிரேய புருஷரோட வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போதுமானவராய் எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆவியினால் பரிசுத்தம் ஏவப்படுகிறேன். அவர்கள் அக்கினி சூளைக்குள்ள போகும்போது நடந்த ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்களை கட்டி இருந்த கயிறுகள் அக்கினினாலே சுட்டரிக்கப்பட்டது. ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை அக்கினி தொடாதபடி காத்துக்கொண்டார். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம்! நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அவர்களை கயிறுகளால கட்டி தான் தூக்கி எறிகிறாங்க. அந்த அக்கினி அவர்களை கட்டி இருந்த கயிறெல்லாம் சுட்டரித்து விட்டது. ஆனா அந்த அக்கினி அவருடைய சரீரத்தை தொடவே முடியல. இது யாரால செய்ய முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இன்னும் சொல்லணும்னா, அவர்கள் வெளியே விடுதலையோடு இருந்ததை பார்க்கிலும் அக்கினி சூளைக்குள்ள அதிக விடுதலையோடு இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றேன். நான் ஒன்று சொல்லட்டா, அவங்களால் ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கடினமா இருக்கும். ஆனா இதுதான் சத்தியம். சில சமயத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அக்கினி சூளை அனுபவிப்பதுக்கு காரணம், நம்மை கட்டி வைத்திருக்கிற சில கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் நம்மை அக்கினி சூளைக்குள்ளாக கொண்டு சில கட்டுகள் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. உடனே பில்லி சூனிய கட்டுலாம் நினைச்சிடக்கூடாது. அதெல்லாம் நம்மளை ஒன்றும் பண்ண அப்படிப்பட்ட யோசனை வந்துடாது. நான் அந்த கட்டை பத்தி எல்லாம் பேசல. சில சமயத்தில் அடிமைத்தனத்தின் கட்டுகள், பாவ கட்டுகள், பெருமை, சுய நம்பிக்கை, உலக ஆசை, பயம், அவிசுவாசம், இச்சை, கசப்பு, வைராக்கியம், இப்படிப்பட்ட கட்டுகள் நம்ம கட்டி வைத்திருக்கும் போது கர்த்தர் நம்மை அக்கினி சூளைக்குள்ளாக நடத்துறார். பாருங்க, அக்கினிக்குள்ளாக நடத்தும் போது இப்படிப்பட்ட கட்டுகள் எல்லாம் அருந்து போகிறது. நமக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுடைய பிரச்சனைகளில் இருக்கிற லாபத்தை பார்க்கிறீங்க? எத்தனை பேர் அக்கினி சூளைக்குள்ள இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர்கள் வெளியே விடுதலையாக இருந்ததை பார்க்கிலும் அக்கினி சூளைக்குள்ள இன்னும் விடுதலையாக சுயாதீனமாக வெளியே ஆண்டவரோடு நடக்க முடியலங்க. ஆண்டவரோட பிள்ளைகள் தான், ஆண்டவரை விசுவாசித்தவர்கள் தான், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் தான். ஆனா வெளியே ஆண்டவரோடு நடக்க முடியல. ஆனா உள்ளே அக்கினி சூளைக்குள்ளே கட்டுகள் சுட்டரிக்கப்பட்ட போது விடுதலையோடு தேவனோடு கூட சஞ்சரிக்கிறார்கள். ஒருவேளை சில காரியங்களாலே கட்டப்பட்ட நிலைமையிலே இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கலாம். தவறான பழக்க வழக்கங்கள், ஒரு அடிக்ஷன், ஒரு தவறான பாவ காரியங்களாலே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்குமானால் இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, நான் உன்னை விடுதலையாக்க விரும்புகிறேன்.
நீங்கள் என்னோடு கூட விடுதலையோடு சஞ்சரிக்கும்படியாக, என்னோடு கூட விடுதலையோடு கூட நடக்கும்படியாக, நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதை மற்றவர்கள் பார்க்கும்படியாக நான் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். யோசிச்சு பாருங்க, ஆண்டவருக்கு சொந்தமானதை பத்திரமா பாதுகாத்துட்டார். அவருக்கு சொந்தம் இல்லாத எல்லாமே பற்றி சுட்டரிக்கப்பட்டது. இதுதாங்க அக்கினி சூளையில் நடக்கிற விஷயம். ஒரு பிரச்சனை ஊடாக நாம் கடந்து போகும்போது ஆண்டவருக்கு கூறியது அல்லாத எல்லா காரியங்களும் சுட்டரிக்கப்படும். அவருடைய காரியங்கள் பத்திரமாய் பாதுகாக்கப்படும். அவருடையவர்கள் பத்திரமாய் பாதுகாக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஃப்ரீடம் இன் தி ஃபயர். உங்களுடைய விடுதலை எங்க இருக்கு தெரியுமா? அக்கினி சூளையில தான். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் அவ்வளவு தைரியமா சொல்றார். எடுத்து வாசித்து பாருங்க. எடுத்து 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிங்கள். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும். ஒரு பக்கத்தில் இல்ல பிரதர், இந்த அனுபவம் யாருக்காவது இருக்கிறதா? எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போகிறதில்லை. ஒடுங்கி போகிறதில்லை. கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை. மனமுறிவு அடைவதில்லை. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இது சாதாரண வாழ்க்கை அல்ல. ஆமென். எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போகிறதில்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை. மற்றவங்களாம் ஒடுங்கி போயிடுவாங்க. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டா வாழ்க்கை ஒடுங்கி போயிருங்க. ஆனா நீங்களும் நானும் ஒடுங்கி போக மாட்டோம். கலக்கம் அடைஞ்சா மற்றவங்களாம் மன முறிவு அடைஞ்சிருவாங்க. நமக்கு அந்த மன முறிவு வராது. துன்பப்படும் போது கைவிடப்பட்டது போல மற்றவங்க உணர்வாங்க. ஆனா நம்ம கைவிடப்படுகிறது இல்லை. தள்ளப்படும் போது, வேண்டாம் என்று வெறுத்து தள்ளப்படும் போது மடிந்து போகிறதில்லை. இது சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அல்ல. பிரச்சனையின் மத்தியிலும் ஜெயமாக, சந்தோஷமாக, வெற்றிகரமாக வெளியே வருகிற வாழ்க்கை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆதிகால திருச்சபை உபத்திரம் வேண்டான்னு ஒரு விஷயம் அவங்க ஜெபித்ததே இல்லை. நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் வாசித்து பாருங்க. பயங்கரமான உபத்திரவத்தின் காலம், சிதறி போகிற உபத்திரவத்தின் நிமித்தம், பாடுகளின் நிமித்தம் சபை சிதறி போகிறது. எங்கேயுமே ஆண்டவரே எங்களுக்கு பிரச்சனை வேண்டான்னு அவங்க ஜெபிக்கவே இல்லை. கர்த்தாவே எங்களுடைய துன்பங்களை அகற்றும் என்று ஜெபிக்கவில்லை. அதுக்கு பதிலாக அவங்க ஜெபன தெரியுமா? உங்களுடைய வார்த்தையை பிரசங்கிக்க தைரியத்தை தாரும் ஆண்டவரே. பிரச்சனைகளை அகற்றணும் ஜெபம் இல்லைங்க. அது தைரியமா சந்தோஷமா சந்திக்க பலனை தாரும், தைரியத்தை தாரும். அப்படிப்பட்டவர்களை தேவன் பரிசுத்தாவின் வல்லமையினாலே நிரப்பினார். ஆமென். அதிக வல்லமையை அனுபவிக்க அவருடைய பிரச்சனையே ஒரு வாய்ப்பாக மாறினது. கிறிஸ்தவ வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை அல்ல. அசாதாரணமான, அற்புதமான, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். ஆண்டவராய் இயேசு சொன்ன, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்முடைய வாயில திறந்து சொல்லலாமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். இதுதாங்க மனித பலத்துக்கும் தேவ கிருபைக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். சிந்தித்து பாருங்க. கழுகு புயலை பார்த்து பயப்படுகிற ஒரு பறவையா அல்ல. அதற்கு பதிலாக கழுகு புயலை பயன்படுத்துகிற ஒரு பறவை. கவனிக்கிறீங்களா? கழுகு புயலை பார்த்து பயப்படுவதில்லை. அது புயலை பயன்படுத்துகிற ஒரு பறவை. ஒரு பலத்த காற்று வீசும்போது அது தன்னுடைய சிறகுகளை அடித்து பறந்து உயர எழும்புகிறது. ஆமென். சிறிய பறவைகள் அச்சுறுத்தப்பட்டு கீழே தள்ளும் அதே காற்று இந்த கழுகை மேலே உயர்த்துகிறது.
விளங்குன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய புயல் காற்று வரும்போது இந்த சின்ன சின்ன பறவைகள்லாம் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? எல்லாம் குளிரில் அப்படியே நடுங்கிக்கிட்டு, சின்ன சின்ன குருவிகள் பார்த்துருக்கீங்களா? அடைக்கலத்துக்காக இங்கும் அங்கும் ஓடி அப்படியே குளிரில் நடுங்கிட்டு இருக்கும் பாருங்க. ஆனால் கழுகு மெஜஸ்டிக்கா, கம்பீரமா அந்த புயலின் மத்தியில் சிறகுகளை அடைத்து அப்படியே மேலே உயர்ந்து போகிறது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கு பிரதர்? அந்த சின்ன பறவை போல ஒரு பிரச்சனை வந்தா குளிர் ஜுரம் வந்த மாதிரி நடுங்கிட்டு இருக்கிறோமா? பயப்படுகிறோமா? ஐயோ இந்த பிரச்சனை வந்துடுச்சேன்னு கலங்குகிறோமா? இல்லை இல்லை இல்லை. கழுகு புயலை பயன்படுத்தி கொள்கிறது. சந்தோஷமா அதுக்காக காத்திருக்கும். அந்த கழுகு உயர எழும்பி பறக்கணும்னா புயல் காற்று அவசியம். அதற்காக அந்த கழுகு காத்து கொண்டிருக்குமா, எப்ப புயல் வரும், எப்ப உயர பறக்கலாம். இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு பிரச்சனையை பார்த்து பயந்து நடுங்கி போகிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. நம் பிரச்சனைகளுக்காக காத்திருக்கிறவர். ஆமென். ஒரு முதிர்ந்த விசுவாசி ஒரு பிரச்சனை வரும்போது பரிசுத்தாவின் வல்லமையினாலே விசுவாசத்தில் உயர எழும்புகிற, ஜெப ஆவியில உயர எழும்புகிற, கர்த்தரையே சார்ந்து ஜெபிக்கிற அந்த மகிமையான வாழ்க்கைக்குள்ளாக உயர்ந்து எழும்புகிற உன்னதமான அனுபவங்களுக்குள்ளே போகிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி அடையணும். இன்னும் குழந்தைகளாக இருப்போமானால் பிரச்சனையை பார்த்து நடுங்கி பயந்து இருப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து தேறினவர்களாக இருப்போமானால் புயலை பார்த்து பயப்பட மாட்டோம். பிரச்சனைகளை பயன்படுத்திக் கொள்வோம். காரணம், அதிலே தெய்வீக ஆவிக்குரிய ஆதாயங்கள், லாபங்கள் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நெருக்கம் வரும்போது பதஷ்டப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அல்ல. தேவைகள் வரும்போது பயப்படுகிற ஜனங்கள் நாம் அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அற்புதம் என்பது, நல்ல கவனிங்கள், அற்புதம் என்பது தேவன் நம்மை அக்கினி சூளையில் இருந்து காப்பதல்ல. ஒரு அற்புதம் என்பது தேவன் நம்மை அக்கினி சூளைக்குள் செல்ல விடாமல் காப்பது அற்புதம் அல்ல. அதை தான் நம்ம அநேக சமயத்தில் அற்புதம் நினைக்கிறோம். ஆனால் அற்புதம் என்பது என்ன தெரியுமா? அந்த அக்கினியினாலே தேவனுக்கு சொந்தமான ஒன்றும் அழிக்கப்படாமல் இருப்பதுதான் அற்புதம். ஆமென். அக்கினி சூளைக்குள்ளே செல்லாமல் நம்மை வெளியே வைத்து காப்பது அற்புதம் அல்ல. அற்புதம் என்பது அக்கினியினாலே தேவனுக்கு சொந்தமான எந்த காரியத்தையும் அழிக்க முடியாமல் இருப்பதாங்க அற்புதம், உண்மையான அற்புதம். நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும் நாம் தேவனுக்குரியவர்களாக இருக்கிறபடினாலே, we belong to God. Nothing can harm us. Nothing can destroy us. Hallelujah. அநேக சமயத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, தேவ கிருபை நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றும் என்று நினைக்கிறோம். அநேக சமயத்தில் தேவ கிருபை சூழ்நிலைகளை மாற்றுகிறதில்லை, ஆனால் அதை தாங்கும் வல்லமையை தருகிறது தேவ கிருபை. அதன் ஊடாக தைரியமாய் கடந்து போகிற வல்லமையை தருகிறது தேவ கிருபை. ஆமென். பல சமயங்களிலே பெரிய அற்புதம் நம்மை சுற்றி நடப்பது அல்ல, நமக்குள்ளாக நடப்பது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த மத்தியான வேளையிலே நீங்க ஒரு கேள்வியை கேட்கலாம். ஏன் இந்த சூழ்நிலை இந்த வாழ்க்கையில நீடித்து கொண்டிருக்கிறது? ஏன் இந்த காலம் இவ்வளவு கடினமா இருக்கிறது? ஏன் இந்த பிரச்சனையோட வாழ்க்கையில? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற, மகனே மகளே, நீ இதுவரை அறியாத ஆவிக்குரிய உயரங்களுக்கு உன்னை கொண்டு போகத்தக்கதாக நான் உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். தீர்க்க தரிசனமான வார்த்தைங்க. நீங்க ஆண்டவரை சொல்றீங்க, ஆண்டவரே ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த இக்கட்டான காலம் நீடித்து இருக்கிறது, ஏன் போராட்டம் இன்னும் முடியவில்லை, ஏன் பிரச்சனை? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே மகளே, நீ அறியாத ஆவிக்குரிய உயரங்களுக்கு நேராய் நான் உன்னை கொண்டு போகும்படியாக நான் உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நீங்க உங்களை பார்த்து சொல்றார், மகனே மகளே, இந்த அக்கினி உன்னை அழிக்க வரவில்லை, உன்னை பரிசுத்தப்படுத்த வந்திருக்கிறது. இந்த அழுத்தம் உன்னை நசுக்க வரவில்லை, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலை
உன்னை உருவாக்கும்படியாக வந்திருக்கிறது. இந்த பிரச்சனை உன்னை தோற்கடிக்கும்படியாக வரவில்லை, என்னுடைய வல்லமையை உன்னுடைய வாழ்க்கையில விளங்க பண்ணும்படியாக வந்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தலையை உயர்த்தி நடங்க. தேவன் இன்னும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அக்கினி சூளைக்குள்ளாக நடந்த 4வது நபர் நம்மோடு கூட நடந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் மாறாதவர் தான், ஆனால் காரியங்களை மாற்றுகிறவர். அவர் மாறாதவர் தான், ஆனால் நம்முடைய காரியங்களை, நம்முடைய பிரச்சனைகளை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர். நம்முடைய கண்ணீரை களிப்பாக மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிரச்சனைகளை லாபமாக மாற்றுகிறவர். நம்முடைய சோதனைகளை வெற்றியாக மாற்றுகிறவர். சிலுவையை கிரீடமாக மாற்றுகிறவர். நம்முடைய நெருக்கத்தை தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும் கருவியாக மாற்றுகிறவர். நம்ம எல்லாரும் நம்முடைய கண்களை மூடலாமா? தேவ சமூகத்தை நான் உணர்கிறேன். ஆவியானவர் நம்மத்தில் பாடி கொண்டிருக்கிறார். Praise you God. கூடுமானால் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நிற்போம். கர்த்தரனோடு கூட தனிப்பட்ட ரீதியிலே பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஒரு நாளிலே பயங்கரமான இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனை, ஊழியத்திலே ஒரு போராட்டம், எதிர்ப்பு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தருடைய சமூகத்திலே போய் விழுந்த போது கர்த்தரனோடு பேசின ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மகனே, உன்னுடைய பிரச்சனையை பார்த்து என்னுடைய அன்பை அளவிட்டு விடாதே என்று சொன்னார். தனிப்பட்ட ரீதியிலே கர்த்தரனோடு பேசின வார்த்தை. ஆண்டவர் அன்னைக்கு சொன்ன வார்த்தை என்னால் மறக்கவே முடியாது. ஆண்டவர் சொன்னார், மகனே, உன்னுடைய பிரச்சனையை பார்த்து என்னுடைய அன்பை அளவிட்டு விடாதே. என்னுடைய சிலுவையை பார்த்து என்னுடைய அன்பை அளவிட முடியுமானால் அளந்து கொள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அநேக சமயங்களிலே நாம் செய்கிற பெரிய தவறு என்ன தெரியுமா? நம்முடைய பிரச்சனையை பார்த்து தேவனுடைய அன்பை அளவிட நம்ம முயற்சி பண்ணுகிறோம். நம்முடைய பிரச்சனையை பார்த்து தேவனுடைய அன்பை அளவிட நாம் பிரயாசப்படுகிறோம். இன்னைக்கு கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தையை தான் உங்களிடத்திலும் சொல்றார். கர்த்தர் சொல்றேன், மகனே, மகளே, உடைய பிரச்சனையை பார்த்து என்னுடைய அன்பை அளவிட்டு விடாதே. என்னுடைய சிலுவையை பார்த்து என்னுடைய அன்பை அளவிட பிரயாசப்படு. சிலுவையை பார். உனக்காக நான் சுமந்த சிலுவையை பார்த்து என்னுடைய அன்பை நீ விளங்கிக்கொள். ஆவியானவர் பேசுகிறார். கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் சொல்றார், உங்கள் சூழ்நிலையை வைத்து தேவனுடைய உண்மையை சந்தேகிக்க வேண்டாம். உங்களுடைய சூழ்நிலைகளை வைத்து தேவனுடைய உண்மையை சந்தேகிக்க வேண்டாம். காலியாயிருக்கிற கல்லறையை பார்த்து தேவனுடைய உண்மையை நம்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் யாரோடு பேசுறான்னு தெரியல, ஆனா கர்த்தர் பேசுகிறார் என்பதை ஆவியிலே உணர்கிறேன். உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து தேவனுடைய உண்மையை சந்தேகித்து விடாதே. பதிலாக காலியான கல்லறையை பார்த்து தேவனுடைய உண்மையை நம்ப பழகிக்கொள். தேவனுடைய உண்மையை நம்ப பழகிக்கொள். தேவனுடைய வல்லமையை நம்ப பழகிக்கொள். காலியான கல்லறை எதை சொல்ல வருகிறேன் என்றால், நம்முடைய தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன். நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். காலியான கல்லறையை பாருங்க. உங்களுடைய சூழ்நிலையை பார்க்காதீங்க. காலியான கல்லறையை பார்த்தா விசுவாசம் பெருகிடும். ஹல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனையை பார்க்காதீங்க. கல்வாரி சிலுவையை பார்த்தா தேவனுடைய அன்பு விளங்கும்.
தேவனுடைய அன்பு விளங்கும். Don't see your problem, see the cross. You will understand the love of God. Don't see your circumstance and doubt God. See the empty tomb and understand the power of God. காலியான கல்லறையை பார்த்து தேவனுடைய வல்லமையை புரிந்து கொள்ள பிரயாசப்படுங்கள். நம் தேவன் ஜீவிக்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், மாறாதவர். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உங்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளை உங்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களாக மாற்றுகிற தேவன். உங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனைகளை மிகப்பெரிய ஆசீர்வாதங்களாக மாற்றுகிற தேவன். அருமையான சபையாரே, ஒரு நாள் அதிகாலையில் கர்த்தரை பார்த்து கேட்டார், மகனே, உனக்கு பெரிய ஜெயம் வேணுமா சின்ன ஜெயம் வேணுமான்னு கேட்டார். ஒரு சின்ன பிள்ளையை போல ஆண்டவரை பார்த்து சொல்ற, ஆண்டவரே எனக்கு பெரிய ஜெயம் வேணும். அப்ப ஆண்டவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? மகனே, உனக்கு பெரிய ஜெயம் வேணும்னா நீ பெரிய யுத்தத்தை எதிர்பார். யுத்தம் பெரிதா இருந்தா ஜெயம் பெரிதா இருக்கும். யுத்தம் சிறிதா இருந்தா அவனுடைய ஜெயம் சிறிதா இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற, மகனே மகளே, உனக்கு பெரிய ஜெயம் வேணுமா சின்ன ஜெயம் வேணுமா? ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, எனக்கு பெரிய ஜெயம் வேணும். பெரிய ஜெயம் வேணும்னு நீங்க சொல்லும் போது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய யுத்தத்தை அனுபவிங்கப்பா. என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஆவிக்குரிய யுத்தம் நடக்கட்டும். கோலியாத் எனக்கு விரோதமா வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ thank you Holy Spirit. ஆவியானவர் மத்தியிலே சேவாடி கொண்டு நான் கண்ணீரோடு சொல்லுகிறேன், அருமையான சபையாரே, நீங்கள் கடந்து போகிற ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ள அநேக மறைந்திருக்கிற ஆவிக்குரிய லாபங்கள், பலன்கள், ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. Thank you Holy Spirit. பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய தேவன் இன்னும் சிங்காசனத்தை வீற்றிருக்கிறவர், சகலவற்றை ஆளுகை செய்கிறவர். அவர் நேற்றும் என்றும் என்று மாறாதவர். அவர் அற்புதங்களை செய்கிறவர். அவர் ஜீவிப்பதால் எனக்கு பயம் இல்லை. நாளை குறித்ததான பயம் இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் ஜீவிப்பதால் நாளை குறித்ததான பயம் எனக்கு இல்லை. என் தேவன் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. ஓ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னோட வாயிலை திறந்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் விடுதலையோடு தேவனை பார்த்து நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சாதாரண கிறிஸ்துவ வாழ்க்கைக்காக அழைக்கப்படலை சகோதரனே. ஒரு சாதாரண கிறிஸ்துவ வாழ்க்கைக்காக அழைக்கப்படவில்லை சகோதரியே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை. வெறும் குற்றச்சாட்டப்படுதலுக்காக அல்ல. இன்னைக்கு உங்களை குற்றச்சாட்டுவர்கள் நாளைக்கு உங்களுடைய தேவனை மகிமைப்படுத்துவார்கள். மகிமைப்படுத்துவார்கள், மகிமைப்படுத்துவார்கள். எந்த வாய் இன்னைக்கு உங்களை குற்றச்சாட்டுதோ அதே வாய் உங்களுடைய தேவனை மகிமைப்படுத்தும். அதே வாய் சொல்லும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை விரிவாய் திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஓ thank you God. நன்றி ஆண்டவர். எல்லாரும் ஒருவரை விடாமல் இந்த வாய்களை திறந்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய ஆண்டவர் அற்புத அதிசயமானவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர். சகோதரனை, இன்றைக்கு ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்கள். Expect a miracle today. Expect a miracle today. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்கள். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. கர்த்தர் சொல்றார், மகனே, உன்னுடைய தனிப்பட்ட சிறைச்சாலை கதவு மாத்திரம் திறக்காது, உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய இருதயத்தின் கதவுகளை நான் திறக்கிறவர். லீதியாளின் இருதயத்தை திறந்த கர்த்தர் உன்னோடு கூட சம்பந்தப்பட்ட ரட்சிக்கப்படாத இருதயத்தின் கதவுகளை திறக்கிறவர் நான். Thank you Holy Ghost. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நீங்க பாரப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, என்னோட கணவன் ரட்சிக்கப்பட வேண்டும், என்னோட மனைவி ரட்சிக்கப்பட வேண்டும், என்னோட மகள் ரட்சிக்கப்பட வேண்டும், என்னோட மகன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ கர்த்தர் சொல்லுகிறார்,
உங்களுடைய சிறைச்சாலையின் கதவு மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பத்தார் ரட்சிக்கப்படாத இருதயத்தின் வாசல்களை திறக்கிற கர்த்தர் நான். ஹalleluya. Oh, we thank you God. தேவ சமூகத்தை உணர்வோம். ஆவியானவர் நம்மத்திலே சேவாடி கொண்டு, பரிசுத்த ஆவியானவர் நம்மை சேவாடி கொண்டிருக்கிறார். Oh, we thank you Lord. ஒரு அபிஷேகத்தின் வல்லமை உணருங்க. பரிசுத்த ஆவியானவர் அநேகரை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. God is filling many of you right now. The mighty power of God is flowing. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. தேவனுடைய மகிமையின் பிரசன்னம். சவுனே கர்த்தர் உங்களை தொடுகிறார். சவுனே கர்த்தர் உங்களை தொடுகிறார். சவுனே கர்த்தர் உங்களை தொடுகிறார். தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. The mighty hand of God is touching you right now. Receive a mighty touch from God. Oh, we thank you Holy Ghost. நன்றி ஆவியானவரே. Thank you Holy Spirit. 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 Hallelujah. கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்கிறேன், கர்த்தரால் ஏவப்பட்டு சொல்கிறேன், அநேகருடைய வாழ்க்கையிலே கட்டப்பட்ட கயிறுகள் அறுந்து விழுகிறது. அநேகருடைய கட்டுகள் அவிழ்ந்து விழுகிறது. ஊராபாலா ரீகாபா சந்தானாபா. பாபிலோனிய கட்டுகள் அறுந்து விழுகிறது. பாபிலோனிய கட்டுகள் அறுந்து விழுகிறது. பாபிலோனிய கட்டுகள் அறுந்து விழுகிறது. ஊராபாலா ரீகாபா சந்தானாலா மகாதானா. Oh, where the spirit of the Lord is, there is liberty. எங்கே தேவனுடைய ஆவி உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நீங்க கர்த்தர் விடுதலையை தருகிறார். விடுதலையை தருகிறார். கட்டுகள் அவிழ்ந்து விழுகிறது. கட்டுகள் சுட்டரிக்கப்படுகிறது. கட்டுகள் சுட்டரிக்கப்படுகிறது. Thank you Lord. பாவ கட்டுகள், பாவ கட்டுகள், ரகசிய பாவ கட்டுகள், ரகசிய பாவ கட்டுகள் ஓ சுட்டரிக்கப்படுகிறது. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். சௌரே கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். சௌரியை கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். இப்பொழுது தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் பாய்ந்து கொண்டிருக்கிறது. பூராமா சந்தலாலமா கதாலமா ரீகாமாராதி அந்தலாலமா சந்தலாலமா கதாலமா. In the name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus. பூராபாலா ரீகாபாலா ராமா சந்தலாமா. Hallelujah. மன்னிக்க முடியாத அந்த சுவாபத்தின் கட்டு சுட்டரிக்கப்படுகிறது. கசப்பு வைராக்கியம் என்ற கட்டு சுட்டரிக்கப்படுகிறது. இச்சையின் கட்டு சுட்டரிக்கப்படுகிறது. ஹூராபாலா ரீகாபா சாந்தராமா. ரகசிய பாவ கட்டு சுட்டரிக்கப்படுகிறது. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Oh, we thank you God. அருமையான சபையாரே, சபையாரே, அன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த 3 பேரும் கட்டப்பட்ட நிலைமையில உள்ளே தூக்கி எறியப்படுகிறார்கள். அவர்கள் மாத்திரம் கட்டோடு கூட இருந்திருப்பாருண்டா அன்னைக்கு 4வது நபரோடு கூட நடந்திருக்க முடியாது. அந்த 4வது நபரோடு கூட சஞ்சரித்திருக்க முடியாது. இன்னைக்கு ஆவியானவர் சொல்கிறார், சிலர் கர்த்தரை நீங்கள் நேசிக்கிறீர்கள், ஆண்டவராய் இயேசுவை நம்புகிறீர்கள், ஆனா இன்னும் அந்த பரிசுத்தமுள்ள தேவனோடு நடக்க முடியல. இன்னும் நடக்க முடியல. ஆவியானவர் பேசுகிறார், நீங்க தேவ பிள்ளைகள் தான், ஆண்டவரை நேசிக்கிறவங்க தான், ஆண்டவராய் இயேசுவை நம்புறவங்க தான், ஆனா இன்னும் ஆண்டவரோடு கூட விடுதலையாக நடக்க முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? கட்டி வைத்திருக்கிற அடிமைத்தனத்தின் கட்டுகள். என்றைக்கு அந்த கட்டுகள் சுட்டரிக்கப்படுகிறதோ அந்த நொடி பொழுதே அந்த 3 எபிரேய புருஷர்கள் எழுந்து 4வது நபரோடு கூட அக்கினி சூளையின் மத்தியிலே விடுதலையோடு கூட உலாவினார்களாம். ஹல்லேலூயா. அந்த அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வர விரும்புகிறார். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளோடு கூட உலாவின அந்த தேவன்
மறுபடியுமாக நீங்கள் இழந்து போன ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வருகிறார். இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நாம் தேவனோடு கூட விடுதலையோடு சஞ்சரிக்க வேண்டும், நடக்கணும். ஆண்டவராய் இயேசுவோடு கூட நடக்கணும். அக்கினியின் சூளையின் மத்தியா இருந்தாலும் அவரோடு கூட நடக்கணும். அவரோடு கூட நடக்க முடியாமல் இருக்கிற எந்த கட்டுகளையும் கர்த்தர் இந்த மத்தியான வேளையிலே சுட்டெரிக்க விரும்புகிறார். Oh, we thank you, God. பாவத்தின் சங்கிலிகள் நொறுங்க, பாவத்தின் சங்கிலிகள் நொறுங்க, பாவத்தின் சங்கிலிகள் நொறுங்க. ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். பாவத்தின் சங்கிலிகள் நொறுங்கும்படியாக ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். Thank you, Jesus. விடுதலை பெற்றுக் கொள்ளுதல் சிலரே. அருமையான தேவஜனமே, இந்த ஆராதனை முடிப்பதற்குள்ளாக நான் உங்களுக்காய் ஜெபிக்கும்படியாய் கர்த்தரால் ஏவப்படுகிறேன். எல்லா கண்களும் மூடி இருக்கிற நிலைமையிலே நீங்கள் ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு பகுதியிலே கட்டப்பட்ட நிலைமை இருக்குமானால் ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் என்னால விடுதலையோடு ஜெபிக்க முடியல, என்னால விடுதலையோடு ஆராதிக்க முடியல, விடுதலையோடு வேதத்தை என்னால தியானிக்க முடியல. ஒரு காலத்துல விடுதலையோடு வேதத்தை தியானித்தேன், எனக்கு முடியல. ஒரு காலத்தில் அதிக மணி நேரம் ஜெபித்தேன், எனக்கு ஜெபிக்க முடியல, விடுதலை ஆராதிக்க முடியல என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்குமானா இன்னைக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாய் கர்த்தரால் ஏவப்படுகிறேன். எல்லா கண்களும் மூடி இருக்கிற நிலைமையில நீங்கள் கீழ்த்தளத்திருந்தாலும் மேல் தளத்திருந்தாலும் உங்களுடைய கரங்களை மாத்திரம் தேவனிடத்தில் உயர்த்தி காண்பீங்க. உங்களுடைய கரத்தை மாத்திரம் தேவனிடத்தில் உயர்த்தி காண்பீங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கும் போதே தேவனுடைய வல்லமை இறங்கும். ஒரு பெரிய விடுதலை அனுபவிப்பீர்கள். கட்டுகள் கவிழ்ந்து விழும். ஓ, பொல்லாங்களுடைய கட்டுகள் சுட்டரிக்கப்படும். ஆவியில ஒரு பெரிய விடுதலை உண்டாகும், மனதில விடுதலை உண்டாகும், சரீரத்தில விடுதலை உண்டாகும், உங்கள் ஆத்மாவிலே விடுதலை உண்டாகும். குமாரன் விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரன் விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். Whom the Son sets free, you shall be free indeed. Hallelujah, hallelujah, hallelujah. கண்களை மூடின நிலைமையில அப்படிப்பட்ட விடுதலை வேணும் என்று சொல்லுகிற கூடிய மாத்திரம் உடைய கரங்களை ஆங்காங்கே உயர்த்துங்க. உங்களுக்காய் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் மகத்தான ஒரு விடுதலை கர்த்தர். ஏதோ தற்செயலாய் வந்து விட்டோம் நினைக்க வேண்டாம். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலைக்காகவே கர்த்தர் இந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு சேர்த்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ரமனாதி நம ஷபலாதி கபராதியா ரகதனாதி அந்தராதமா சந்தராதி கபௌரியாலமா ராதமா து கமராதி சந்தரே மேகதாரி அந்தரல மகதனமா சியா ஊரிமனாதியா சந்தரே ஓ ரமனமா கதரலமா சந்தரலமா கதனமா. ஓ, we thank you Lord. ஆவியானவர் வல்லமையாய் இயேசுவாய். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. கட்டுகள் உடைக்கப்படுகிறது, அடிமைத்தனம் விலகிறது. ஓ, we thank you Lord. நன்றி ஆண்டவரே. உரபாலபா ரிகபாலதலலபா ரிமா சந்தரா நமகதனாதியானமா. Thank you Holy Spirit. நன்றி ஆவியா, நன்றி ஆவியா, நன்றி ஆவியா. கர்த்தர் சொல்கிறார், என் பிள்ளையே, நீ போராடி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். உடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு நான் உனக்கு விடுதலையை தருவேன். இன்றைக்கு நான் விடுதலையை தருவேன். இன்றைக்கு நான் விடுதலையை தருவேன். நான் இன்றைக்கு விடுதலையை தருவேன். நான் உன்னை விடுதலையாக்குவேன். உன்னை கட்டவிழ்க்கிறேன். ஓ, உன்னை கட்டுகளை சுட்டரிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஓ, we thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ, we praise, worship you God. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. அப்படியே உங்களுடைய கரங்களை உயர்த்தி காண்பீங்க. ஆண்டவர் பார்க்கட்டும், எந்த மனுஷனும் பார்க்க வேண்டாம். தேவாதி தேவன் பார்க்கட்டும். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, எங்களுடைய கரங்களை உமக்கு நேராக உயர்த்து. உதவியை கெஞ்சி நிற்கிறோம். எங்களுக்கு உதவி வேணும்ப்பா.
உம்முடைய பலன் வேணும் ஆண்டவரே. உம்முடைய பலன் வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை வேண்டும் ஆண்டவரே. நுகங்களை உடைக்கிற அபிஷேகத்தின் வல்லமை வேண்டும் ஆண்டவரே. நுகங்களை உடைக்கிற தேவ அபிஷேகத்தின் வல்லமை வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னைக்கு உயர்த்தப்பட்ட கரங்களை கர்த்தர் தொடுவீராக. உயர்த்தப்பட்ட கரங்களை கர்த்தர் பிடிப்பீராக. உயர்த்தப்பட்ட கரங்களை கர்த்தர் தொடுவீராக. இப்பொழுதே ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும். ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும். ஒரு இரட்டிப்பான அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும். எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக. எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக. எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக. அடிமைத்தனங்கள் விலகுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாவதாக. Oh, receive your deliverance. Receive your deliverance. Receive your deliverance. உங்களுடைய விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்க. உங்களுடைய விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்க. சகோதரனே, உங்களுடைய விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்க. சகோதரிய விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்க. Oh, we thank you Jesus. உங்களுடைய வல்லமை விளங்க பண்ணுங்கப்பா. பா, அருமையான மக்கள் இந்த ஆலயத்தை விட்டு போவதுக்குள்ளாக ஓ தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். அக்கினி இறங்குவதாக. ஓ கட்டுகளை சுட்டரிக்கிற அக்கினி, கட்டுகளை சுட்டரிக்கிற பரிசுத்த அக்கினி, கட்டுகளை சுட்டரிக்கிற பரிசுத்த அக்கினி இப்பொழுதே இறங்குவதாக. இப்பொழுதே இறங்குவதாக. ஜனங்களை விடுதலையாக்குமா, விடுதலையாக்குமா. ஒரு பெரிய விடுதலையோடு கடந்து போக கிருபை செய்கிறார். வந்த வண்ணமாக அல்ல, வந்த வண்ணமாக அல்ல, வந்த வண்ணமாக அல்ல. ஆலயத்தை விட்டு போகும்போது விடுதலையோடு ஆண்டவராகிய இயேசுவோடு கூட நடந்து போக கர்த்தர் கிருபை செய்வீராக. கிருபை செய்வீராக. ஒருவேளை நாங்கள் தனியா வந்திருக்கலாம்ப்பா. போகும்போது தனியாக அல்ல, என் ஆண்டவராகிய இயேசுவோடு, என் ஆண்டவராகிய இயேசுவோடு சந்தோஷமாக கை கோர்த்தவர்களாக கர்த்தாவே பாடங்கள் நடந்து போக கர்த்தர் கிருபை செய்வீராக. சபையாரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆவியானவரோடு எங்களோடு கூட பேசுங்க. நாங்கள் சிறுகணும், நீங்க பெருகணும்ப்பா. எல்லா கன துதி மகிமையாவுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுக்கு விட அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிணாம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.